நான் 5 வயதிலிருந்து சிங்களவர்களோடு பழகியவன். எனக்கு சிங்கள நண்பர்கள்லாம் அதிகம். சிங்களவர்களை பிடிக்கும். நான் கொழும்பிலே பிறந்து வளர்ந்தவன். 5 வயதிலிருந்து கொழும்பிலே வளர்ந்தவன், படித்தவன் என்பதனால் எனக்கு சிங்களவரை பிடிக்கும். தமிழர்களை விட அதிகமான நண்பர்கள் இருக்கிறார்கள், என்னை மதிப்பவர்களும் இருக்கிறார்கள் என்ற வார்த்தை பிரியும். சுமந்திரன் அவர்களுக்கும் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் இடையே இருக்கின்ற உட்பூசல் காரணமாகத்தான் சுமந்திரன் அவர்கள் முன்னாள் போராளிகளை தன்வசப்படுத்துவதற்காக பல முன்னாள் போராளிகள் யார் முன்னாள் போராளிகள் பக்கம் நிற்கிறார்களோ அவர்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழீழம் என்ற ஒரு நடக்க முடியாத ஒரு மாயையை காட்டி மக்களை ஏமாற்றுவதை விட்டுவிட்டு நடக்கக்கூடிய விடயங்களை உலக சட்டத்தின் கீழ், இலங்கை சட்டத்தின் கீழ் முடிந்தவரை இளைஞர்களுக்கு உதவி செய்து அல்லது உதவிகளை பெற்றுக் கொடுத்து அவர்களை வாழ வைப்பதற்கு நீங்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்பதைத்தான் லங்காபூர் ஊடகம் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறது. வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு இலங்கையன். ஆம், இந்த செய்தி எங்களுடைய சுமந்திரன் ஐயா தொடர்பான செய்தியாக இருக்கிறது. சற்று காலமாக சுமந்திரன் ஐயா அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளர்களை தாண்டி மேலும் ஆதரவாளர்களை தன்னகத்திலே சேர்ப்பதற்காக தனது பக்கம், அதாவது தமிழரசு கட்சியிலே சுமந்திரன் அணியோடு சேர்ப்பதற்காக மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக பல ஒன்று கூடல்களை ஒன்று கூட்டியிருக்கிறார். அதற்கு புதிய யுக்தியாக முன்னாள் போராளிகளிலே கை வைத்திருக்கிறார். அவர்களை அழைப்பதற்காக சந்திரகுமார் அவர்களையும் அவருடைய பக்கத்திலே நிற்கின்ற முன்னாள் போராளிகளையும் அழைத்து பேசியிருக்கிறார். இப்படி பல விடயங்கள். அதை விட அவர் பகிரங்கமாக மேடைகளிலே புலிகளையும் ஆதரித்து புலிகள் தலைவரை, போராட்டத்தை, முன்னாள் போராளிகளை ஆதரித்து அவர்களை தாங்கள் தமிழரசு கட்சியிலே, அதாவது தமிழரசு கட்சியை தலைவர் காட்டிய கட்சி என்று கூறி அந்த கட்சியில் இணைத்துக் கொள்வதாக, நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம், அதாவது இணைந்து கொள்ளலாம், தலைவர் காட்டிய கட்சி, அதனால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டிருப்பது பல மேடைகளிலே, பல ஊடகங்களிலே அது பகிரப்பட்டு கொண்டு வருகிறது. அதே வேளையிலே சுமந்திரன் அவர்கள் இந்த தமிழரசு கட்சிக்கு ஒரு பலமாக இருக்கும் முன்னாள் போராளிகள் என்றும் பல தவிசாளர்கள் அப்படி பலர் தமிழரசு கட்சியிலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் முன்கூட்டியே இணைத்திருக்கின்றோம். அதைவிட தமிழரசு கட்சியை, விடுதலை புலிகளை மற்றும் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கின்றவர்கள் பலர் எம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீதரன் அவர்களை உட்படுத்தி அவர்களை போன்றவர்கள் எங்களோடு இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள், பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் பின்னால் கணிசமான அளவிற்கு முன்னாள் போராளிகள், விடுதலை புலிகள் அங்கத்தவர்கள் உலகளாவிய ரீதியிலே அவருக்கு ஆதரவு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று மறைமுகமாக ஸ்ரீதரன் அவர்கள் சுமந்திரன் அவர்களை நிராகரித்தாலும், அவரை புறந்தள்ளினாலும், அவரை கண்டுகொள்ளாமல் விட்டாலும், சுமந்திரன் அவர்கள் அடிக்கடி ஸ்ரீதரனோடு தாங்கள் ஒற்றுமையாக இருப்பதாகவும், தமிழரசு கட்சியிலே ஸ்ரீதரன் அவர்கள் இருப்பதால் தமிழரசு கட்சி முன்னாள் போராளிகளுக்கு ஆதரவு அளித்திருக்கிறது, தங்களுடைய கூடாரத்தின்கள் அவர்களை தங்க வைத்திருக்கிறது, அரவணைத்திருக்கிறது, அதைவிட அந்த கூடாரத்திற்கு கீழ் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு ஒரு உரிய மரியாதையை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று மறைமுகமாக கூறிக்கொண்டிருக்கிறார். பல ஒன்று கூடல்களிலே முன்னாள் போராளிகளோடு இணைந்த அந்த ஒன்று கூடல்களிலே, உதாரணத்துக்கு கிளிநொச்சியிலே பார்க்கின்ற பொழுதும் அவர் பலவாறாக அவர்களை கையிலே ஏந்தி ஒரு தீர்த்தத்தை அருந்துவது போல, அவர்கள் கையிலே ஏந்தி அப்படியே குழந்தையை அரவணைப்பது போல அவர்களை அரவணைத்திருக்கிறார். இது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த விடயம். சுமந்திரன் அவர்களுடைய வடமாகாண முதலமைச்சர் ஆக வருவதற்கான அந்த ஆசையும், அதை நோக்கி அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ, யார் யாரை அரவணைக்க வேண்டுமோ அவர்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு என்ன கட்டாய சூழ்நிலை இருக்கிறது? ஏற்கனவே சுமந்திரன் அவர்களால் விடுதலை புலிகளும் போராட்டமும் தமிழ் மக்களும் ஈகங்களும் இழப்புகளும் சிங்கள ஊடகங்களுக்கு விற்கப்பட்டதே நமக்கு தெரிந்த விடயம். அது பகிரங்கமாக பல இடங்களிலே அது பெரிய ஒரு சர்ச்சையையும், தமிழ் தேசியவாதிகள் மற்றும் புலிகள், இப்பொழுது இருக்கின்ற புலிகள் என்று தம்மை கூறிக்கொண்டிருக்கின்ற புலி வியாபாரம் செய்பவர்கள், அவர்கள் அனைவரும் மத்தியிலேயும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி அவருக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்தது. அதே வேளையிலே ஸ்ரீதரன் அவர்களுடைய அணிக்கு ஆதரவாக இருக்கின்ற புலி ஆதரவாளர்களும்
அதனை வன்மையாக கண்டித்திருந்தார்கள். அது ஸ்ரீதரனுக்கு ஒரு சாதகமாக அமைந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சரி, அது ஒரு புறம் இருக்கு. சுமந்திரன் அவர்களுக்கும் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் இடையே இருக்கின்ற உட்பூசல் காரணமாகத்தான் சுமந்திரன் அவர்கள் முன்னாள் போராளிகளை தன்வசப்படுத்துவதற்காக பல முன்னாள் போராளிகள் யார் முன்னாள் போராளிகள் பக்கம் நிற்கிறார்களோ அவர்களை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். காரணம், அடக்க முடியாத காளையாக ஸ்ரீதரன் அவர்கள் இப்பொழுது தமிழரசு கட்சிகளிலே சுமந்திரனை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீதரனுக்கு ஒரே ஒரு நோக்கம், தான் வெல்கிறவனே இல்லையோ அல்லது தமிழரசு கட்சிக்கு தலைவராக வருகின்றேனோ இல்லையோ, சுமந்திரனை அரசியலிலிருந்து தூக்க வேண்டும். வெறும் தமிழரசு கட்சியில் இருந்து மாத்திரமல்ல, அரசியலிருந்தே தூக்க வேண்டும். தூக்கினால்தான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கை ஒரு கிழக்கு திசையை ஏற்படுத்தும் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் அந்த நகர்வுகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். சுமந்திரனால் பல துன்புறுத்தல்கள், விமர்சனங்கள், அதை தாண்டி பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் கூட, மற்றவர்களை தூண்டிவிட்டு குற்றச்சாட்டுகளை வைக்கவிட்டாலும் கூட, ஸ்ரீதரன் அவர்கள் அமைதியை காத்து அதொரு சாணக்கியத்தனமாக சுமந்திரனை அழிக்கின்ற வேளையிலே, சுமந்திரனை தமிழரசு கட்சியிலிருந்து விலக்குகின்ற வேலை அல்ல, தமிழரசு கட்சியிலிருந்து விலக்குவதல்ல, ஒட்டுமொத்தமாக அரசியல் தொழிலிலே அல்லது அரசியலிலே இருந்து சுமந்திரன் அவர்களை அடியோடு பாணி வேரோடு பிடுங்குவதற்குத்தான் ஸ்ரீதரன் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஆதரவாக தமிழரசு கட்சியாக இல்லாவிட்டாலும் தமிழ் தேசிய முன்னணி, கஜேந்திரகுமார் அவர்களுடைய கட்சியில் இருக்கின்ற கஜேந்திரகுமார் உட்பட அனைவரும் ஸ்ரீதரனுக்கு ஆதரவு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசிய முன்னணி, அதாவது கஜேந்திரகுமார் அவர்களுடைய கட்சியில இருப்பவர்களிலே கணிசமாக அதிகமானவர்கள் புலிகள் இயக்கத்தை ஆதரிப்புகின்றவர்கள், புலிகள் இயக்கத்திலே இருப்பவர்கள், உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும். அதே வழியிலே தமிழ் தேசியத்தை ஆதரித்துக் கொண்டிருப்பவர்கள், அதே வழியிலே சுமந்திரனை முற்றுமுழுதாக எதிர்ப்பவர்கள். அப்படியானால் ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஒரு சுமந்திரன் வெளியேற்றப்பட்டு ஸ்ரீதரன் அவர்களுடைய ஆதிக்கம் தமிழரசு கட்சியிலே வந்தால், சில வேளைகளிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய குழுமமும் அந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு கூட சில தொழிலதிபர்களும் சுமந்திரனுடைய அதிருப்தியாளர்களும் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை நோக்கித்தான் ஸ்ரீதரன் அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது சில வேளைகளிலே வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் சுமந்திரன் அவர்களுடைய அந்த நகர்வுகளால், நடிப்புகளால், அவர் இப்பொழுது பச்சோந்தியாக பசுத்தோல் போத்த புலியாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, ஒட்டுமொத்தமாக விளங்குகிறது, தெரிகிறது. அதை விட சுமந்திரன் அவர்கள் அந்த சிங்கள ஊடகத்துக்கு அளித்த பேட்டியிலே இலங்கை தேசிய கொடியை நானும் சம்பந்தன் அவர்களும் மாத்திரம்தான் தமிழரசு கட்சியிலே நாங்கள் ஏற்கிறோம் என்ற வார்த்தை பிரயோகம் என்ற பதில், நான் 5 வயதில் இருந்து சிங்களவர்களோடு பழகியவன், எனக்கு சிங்கள நண்பர்கள்லாம் அதிகம், சிங்களவர்களை பிடிக்கும், நான் கொழும்பிலே பிறந்து வளர்ந்தவன், 5 வயதிலிருந்து கொழும்பிலே வளர்ந்தவன், படித்தவன் என்பதனால் எனக்கு சிங்களவரை பிடிக்கும், தமிழர்களை விட அதிகமான நண்பர்கள் இருக்கிறார்கள், என்னை மதிப்பவர்களும் இருக்கிறார்கள் என்ற வார்த்தை பிரிவு. பிரபாகரனை பற்றியும் போராட்டத்தை பற்றியும், போராட்டத்திலே தனக்கு ஈடுபாடில்லை, ஆயுதம் தூக்கி போராடுவதிலே எனக்கு முற்றுமுழுதாக அதிலே நிராகரிக்கின்ற அதிருப்தி தான் இருக்கிறதே தவிர அதை நான் ஆதரிக்கவில்லை. அந்த வகையிலே பிரபாகரன் அவர்களையும் புலிகள் இயக்கத்தையும் நிராகரித்திருந்தார். இந்த சுமந்திரன் அவர்களுடைய முன்னைய சிங்கள ஊடகத்துக்கு கொடுத்த செவி, அவருடைய கொள்கை இருந்த கொள்கை, இப்பொழுது அவர் தன்னை மாற்றி தன்னுடைய தேவைக்காக கொள்கையை மாற்றிக்கொண்டது, அனைத்தையும் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற பொழுது சுமந்திரன் அந்த வடமாகாண முதலமைச்சர் தேர்தலுக்காகத்தான் நடித்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் சுமந்திரனுடைய எதிர்ப்பாளர்களோ ஆதரவாளர்களோ அல்ல, ஸ்ரீதரனுக்கோ மற்றவர்களுக்கோ அரசியல்வாதிக்கு ஆதரவாளர்களோ. ஒட்டுமொத்தமாக லங்காபூர் ஊடகம் என்பது தமிழ் அரசியல்வாதிகள் அனைவருடைய அந்த செயற்பாடுகள், நகர்வுகளுக்கு முற்றுமுழுதாக எதிர்ப்பானவர்கள், நாம் எதிர்ப்பானவர்கள். காரணம், அனைவரும் ஈகங்களையும் இழப்புகளையும் பிரபாகரனையும் போராட்டத்தையும் இறந்த மாவீரர்களையும் இறந்த போரினால் இறந்த மக்களையும் வைத்து பிழைப்புவாதம் நடத்துகின்றவர்கள். அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும், சுமந்திரனாக இருக்கட்டும், ஸ்ரீதரனாக இருக்கட்டும், அர்ஜுனாவாக இருக்கட்டும், இப்படி அனைவரும் அப்படித்தான். நடிப்பு, மறுதலைக்கின்ற குணத்தை அவர்கள் அகத்திலே வைத்துக் கொண்டு புறத்திலே மக்களை ஏமாற்றி தாங்கள் பிழைப்பதற்காகவும்
தாங்கள் பணத்தை சம்பாதிப்பதற்காகவும் ஒரு சிலை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் ஒரு சில கூட்டம் ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இங்கே ஈழத்தமிழர்களுடைய வெளிநாட்டிலே இருக்கின்றவர்கள் 1000 விமர்சனங்களை இன்று ஒன்று நாளை ஒன்றாக வைப்பார்கள். புலம்பெயர் தேசத்திலே இயங்குகின்ற புலிகளினுடைய இப்போதைய அமைப்புகள், பிரிந்திருக்கின்ற இயங்குகின்ற அமைப்புகள் புலிகள் என்று கூறி பல வகையாக 8 குழுவாக பிரிந்து நின்று அடிபடுகின்ற, ஒற்றுமையை விரும்பாத, ஒற்றுமையின் ஊடாக நாங்கள் உலகத் தமிழர்களாக, ஈழத்தமிழர்களாக ஒன்றுணைந்து நாட்டிலே இருக்கின்ற மக்களுக்கும் உலக ஈழத்தமிழர்களுக்கும் ஒரு விடிவை ஒற்றுமையும் ஊடாக எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று பாடுபடாதவர்களால் இப்பொழுது இப்படியான பொதுநலவாதிகள் போன்ற போர்வையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ இந்த தமிழ் தேசியத்தை பேசுகின்ற அத்தனை பேரும் இப்பொழுது ஒரு தன்னலவாதிகளாக இருக்கிறார்கள். முடிந்தவரை லங்காபோர் ஊடகம் கருதுகின்ற விடயம், வருங்கால சந்ததிகளுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? புலம்பெயர் தேசத்திலே இருப்பவர்கள் தங்களுடைய தேவைப்பாடுகளை செய்து கொள்வார்கள். பணம் இருக்கிறது, அந்த பணத்தை வைத்து பல வழிகளிலே சொத்துக்கள் இருக்கிறது, அவர்கள் வாழ்ந்து கொள்வார்கள். வேறொரு நாட்டிலே அடிமையாக கூட இருந்து வாழ்ந்து கொள்வார்கள், யூதர்களைப் போல. இருந்தாலும் ஈழத்திலே அந்த போதைப் பொருட்களுக்கும் சினிமாவுக்கும் அடிமையாய் போய் கிடக்கின்ற அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையை அந்த தாய் தந்தையர்களால் கூட நிமிர்த்தி எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுடைய வருங்கால வாழ்க்கையை தூக்க வேண்டும், உயர்த்த வேண்டும், அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் லங்காபோர் ஊடகத்தினுடைய தார்மீக கொள்கையாக இருக்கிறது. எங்களால் முடிந்தவரை நேரடியாகவோ மறைமுகமாகவோ செய்திகளினூடாகவோ உதவிகளினூடாகவோ நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், செய்வோம். அதே வேளையிலே மும்மொழி கல்வி, எங்களுடைய தாரக மந்திரம் மும்மொழி கல்வி. அந்த மும்மொழி கல்வியை கற்று உலகளாவிய ரீதியிலே பறந்து ஈழத்திலே இருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள், மாணவர்கள் உச்ச நிலைக்கு வர வேண்டும். அவர்களுக்கு அதற்கான அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனைகளை மாத்திரமல்ல, உதவிகளையும் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு செய்து கொண்டிருக்கின்றோம். அதை வெளியே நாங்கள் காட்ட வேண்டும் என்றோ அல்லது காட்டி வியாபாரம் செய்யவோ நாங்கள் விரும்பவில்லை. முடிந்தவரை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். வேலை வாய்ப்பிலிருந்து, அதே வேளையில உதவித்தொகைகளிலிருந்து நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். எங்களால் கூறப்படுகின்றபடியும் நீங்களும், ஒவ்வொரு ஊடகங்களும், ஒவ்வொரு தனிநபர்களும், உள்நாட்டிலே வெளிநாட்டிலே இருப்பவர்களும், நீங்கள் தமிழுக்காக ஏதாவது செய்ய வேண்டுமாக இருந்தால், தமிழ் மக்களுக்காக செய்ய வேண்டுமாக இருந்தால், இனிமேல் காண முடியாத பிரிவினைவாதமான தமிழ் ஈழத்தை விட்டுவிட்டு, அதாவது தமிழீழம் என்ற ஒரு நடக்க முடியாத ஒரு மாயையை காட்டி மக்களை ஏமாற்றுவதை விட்டுவிட்டு நடக்கக்கூடிய விடயங்களை உலக சட்டத்தின் கீழ், இலங்கை சட்டத்தின் கீழ் முடிந்தவரை இளைஞர்களுக்கு உதவி செய்து அல்லது உதவிகளை பெற்றுக் கொடுத்து அவர்களை வாழ வைப்பதற்கு நீங்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்பதைத்தான் லங்காபோர் ஊடகம் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறது. அரசியல்வாதிகள் ஈகத்தை பற்றியும் இழப்புகளை பற்றியும் அந்த தேசியத்தை பற்றியும் தமிழ் தேசியத்தை பற்றியும் பேசிக் கொள்கின்றவர்கள் செய்ய போவதில்லை. அதை பேசாமலே பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்னாள் போராளிகளாக பலர் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். அங்கவீனமாக இருக்கின்றவர்கள் கூட பலர் தங்களுடைய அகதி காசு எடுத்து அங்கே இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஜெர்மன் நாட்டிலிருந்து, சுவிஸ் நாட்டிலிருந்து, பிரான்ஸ் நாட்டு, கனடா நாடு, ஆஸ்திரேலியா என்னும் பல நாடுகளில் இருந்து அவர்கள் இந்த உதவிகளை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் இப்படியான உதவிகளை அவர்கள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் காட்டிக் கொடுக்காமல், அவர்களுக்கு அந்த உதவியை தொடர்ந்து செய்வதற்காக, பாதுகாப்பு பிரச்சனைகளுக்காக நாங்கள் காட்டிக் கொடுக்காமல் நாங்கள் நகர்ந்து செல்கின்றோம். இருந்தாலும் அவர்களைப் போல அனைவரும் உதவி செய்து அந்த ஈழத்திலே இருக்கின்ற இளைஞர்களுடைய வாழ்வையும், பொருளாதாரத்தையும், கல்வியையும், ஒற்றுமையையும் பலப்படுத்த வேண்டும் என்று லங்காபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம். இலங்கை லங்காபோர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன்.
இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.